காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. தண்ணே தண்ணே தண்ணி தண்ணே 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 தண்ணே. ஒரு கடுப்பா இருக்குல்ல. அந்த வழியில எதுக்கடி போற? ஏய், இதனடி நம்ம வீட்டுக்கு போறது ஷார்ட்கட்டு. ஷார்ட்கட்டாவே இருந்தாலும் இந்த வழியில நாங்க தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். ஏண்டி? ஏன்னா அங்க ஒரு வீடு இருக்குல்ல. ஆமா, அந்த வீட்ல ஒரு கிழவி இருக்கு. அது சூனியெல்லாம் வைக்கும் தெரியுமா? சூனிய வைப்பாங்களா? ஆமாடி. வந்துடுறேன்டா. ஏய், யாருக்கு சூனியம் வைக்கலான்னு காலடி மண்ணை எடுத்துக்கிட்டு இருக்க? உன்னதான் ஊருக்குள்ள வர வேணாம்னு சொல்லியிருக்குல்ல. ஏய், மத்தவங்க மாதிரி நான் பயப்படுவேன்னு நினைச்சியா? ஒழுங்கு மரியாதை வந்த வழியா பார்த்து போயிடு. போறியா இல்லையா? ஏப்பா தம்பி, நாங்களே அந்த சூனிக்காரிக்கிட்ட இருந்து விலகிக்கிறோம் ஒரு அடி. பெரிய வீரநாட்டம் போய் அவகிட்ட சண்டைக்கு போனேன். இப்போ பார்த்தியா உன்னை என்ன நிலைமையில கொண்டாந்து வச்சுன்னுக்கிறா? ஓ பாவம், என்ன சொல்றது, அந்த கடவுள் தான் தோணை. சரி, நான் வரேன். நீங்க ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கிறதால உங்களுக்கு எதுவும் தெரியாது. சொன்னாலும் உனக்கு புரியாது. வா போலாம். மல்லிகா மல்லிகா, அந்த லட்சுமோட மாடு செத்துருச்சாடி. அச்சோ, நேத்தான சூனிக்காரி தோட்டத்துல மாடு நல்லா தானே மேஞ்சிச்சு. தாண்டி வந்தது வேணியும் அவ தோட்டத்துல போய் மேய்ஞ்சிருக்கும். அவன் தான் சூனியம் பண்ணி மாட்டாவே கால் பண்ணிட்டா. ஐயோ, வாயில்லாத ஜீவன் பாவம். அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடி. அவளுக்கு எதான ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஐயோ, அது என்னவோ. ஐயோ பாவம். எதுக்கு கத்துற? வாங்க, வா வா. பயப்படாத, வா. ஏன் அங்கே நிக்கிற? வா. பயப்படாத, உட்காரு. எதுக்கு இப்படி என்ன பார்த்து பயப்படுற? இல்ல, நீங்க தான் சூனியக்காரி இல்ல? யாரு? இந்த ஊருக்கார பயலுங்க சொன்னானுங்களா? அவனுங்க அப்படிதான். இந்த ஊர்ல எது நடந்தாலும் இந்த கிழவிதான் காரணம்னு சொல்லுவானுங்க.
அப்போ ராமண்ணாக்கு கை கால் விளங்காம போனது, மாடு செத்து போனது, இதுக்கெல்லாம் நீங்க தானே காரணம். அவன் தினமும் குடிச்சிட்டே இருந்தான், அதனால அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு. அந்த மாடு பக்கத்து கொள்ளையில பூச்சி மருந்தடிச்சிருந்தானுங்க, அந்த பயிரை தின்னு போட்டு அது செத்து போச்சு. அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டானுங்க. என்ன பண்றது? அப்போ இதுக்கெல்லாம் நீங்க காரணம் இல்லைன்னா இந்த சூனிய பொம்மை, அந்த ரத்தம். அதுவா, டாக்டரு என் உடம்புல சக்தி இல்லை, ஆட்டு ரத்தத்தை பொரியல் பண்ணி சாப்பிட்டா சக்தி வரும்னு சொன்னாங்க. அதான் எடுத்து நான் வந்து வச்சிருக்கேன். எது அது சூனிய பொம்மையா? என் பொண்ணு சின்ன வயசுல இருந்து இதை வச்சுட்டுதான் விளையாடுதான். அவன் ஞாபகார்த்தமா தான் இதை நான் வச்சிருக்கிறேன். பாட்டி, உங்களுக்கு பொண்ணு இருக்கா? ஆமாமா, ஆசைக்கு ஒரு பொண்ணும் ஆஸ்திக்கு ஒரு பையன் சொல்லிட்டு 2 பேரை கண்ணுக்கு கண்ணா உசுருக்கு உசுரா வளர்த்தேன். இப்ப 2 பேரும் இல்லாத அனாதை ஆயிட்டமா நானு. என் பொண்ணு 1 வயசுக்கு மேல காதலன் தான் முக்கியம் சொல்லிட்டு என்னை விட்டு அவன் கூட ஓடி போயிட்டா. அவனும் சரியில்லைன்னு கடைசியில இந்த உலகத்தை விட்டே போயிட்டாப்பா. என் பையனாவது கடைசி காலத்துல என் கூட இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவனும் கண்ட பசங்களோட சேர்ந்துட்டு குடிச்சியே அவன் தங்கச்சி போன இடத்துக்கு அவனும் போய் சேர்ந்துட்டாமா. கடைசியில எல்லாரும் என்ன அனாதையா விட்டு போயிட்டாங்கம்மா. இந்த அனாதைக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்களாச்சும் துணையா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்களும் சூனியக்காரின்னு சொல்லிட்டு என்ன ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டானுங்கம்மா. 4 பேர்கிட்ட பேசலான்னு ஊருக்குள்ள போனா கூட நாய விரட்டுற மாதிரி விரட்டுறானுங்கம்மா. நான் என்ன பண்ணுவேன்? பாசத்துக்கு ஏங்கி இப்படியே போயிடுவேன் போல. எல்லாம் எத்தால எழுத்து. பாட்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன உங்க பேத்தியா நினைச்சுக்கோங்க. நான் உங்களை தினமும் வந்து பார்த்துட்டு உங்க கூட பேசிட்டு தான் போவேன். ராஜாத்தி.